இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடடா, கால்லாம் பலமா அடிபட்டிருக்கும் போல இருக்கே. வரும்போது நான் ரிசப்ஷன்ல விசாரிச்சேன். நடக்கவே 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. ஐயோ, அப்ப எப்படி நீ டான்ஸ் ஸ்கூல்ல நடத்துவ? பசங்களுக்குலாம் எப்படி டான்ஸ் சொல்லி கொடுப்ப? ஒருவேளை ஏதாவது டீச்சர் வச்சு சொல்லி கொடுப்பியோ? அது கூட பரவாயில்ல. ஆனா இப்போ நாட்டிய அஞ்சலிக்காக டான்ஸ் காம்படிஷன் வச்சிருக்காங்களே, அதுல நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்ல. பசங்க மட்டும் ஆடினா பத்தாதுல்ல. நீ எப்படி வந்து ஆடுவ? ஆக்சுவலா நீ இதுல ஆடணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்த. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ வச்சு உன்னையும் உன் ஸ்டூடெண்ட்ஸையும் காலி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குதான் இப்ப வாய்ப்பு இல்லாம போச்சு. இத சொல்லதான் இங்க வந்தீங்களா? சீனு சார், நான் இன்னும் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இப்படி குறுக்க வந்தா எப்படி சார்? மாயா, நடக்கவே 3 மாசம் ஆகும்னா அப்போ ஆடணும்னா குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகுமே. டான்ஸ் ஸ்கூல்ல வேண்டாம் நான் சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. இப்ப பாரு, இப்படி ஆயிடுச்சு. ஒழுங்கா நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல. அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்க்கு நீ தான் காரணம்னு சொல்றியா? நீங்க இப்படிதான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இனி உங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் நான் தான் உங்க கணக்கு தெரிவேன். அப்படி ஒரு இம்பாக்ட உங்க 2 பேருக்கும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் தான் காரணம்னு நீங்க நினைச்சா நான் என்ன சார் பண்ண முடியும்? ஐ டோன்ட் கேர்.